நாளாச்சு. பட்டணத்தை சுத்தி சுத்தி அலைஞ்சதுதான் மிச்சம். ஒரு வயலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். 50 காசுக்கு கிளி சொல்லும் ஜோசியம் பார்க்கலாம். வாங்க ஐயா வாங்க. கிளி ஜோசியம் வாங்க. கரெக்ட். இந்த ஊர்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பாத்துருவோம். ஏயா நான் நினைச்ச காரியத்தை உன் கிளி சொல்லுமா? சொல்லுமே. உன் பேரு? வேதாரண்யா வெள்ளச்சாமி. ஐயா வெள்ளச்சாமி பேருக்கு பொருத்தமான சீட்டை தேடி எடுத்து கொடுடி. ஐயா நினைச்ச காரியம் சித்திக்குமா இல்லையான்னு சீக்கிரமா எடுத்து சொல்லடி ராசாத்தி. எடிடி கண்ணா, இந்த சீட்டு தானா? ஐயாவுக்கு ஆத்தா பரமேஸ்வரி வந்திருக்கா. அச்சம் கொள்ள வேணாம். ஆயுசு 80க்கு எடுத்து சொல்லுது. ஐயா மனசுல பெரிய நினைப்பு இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்னு பெரிய குழப்பம். கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் சொந்தக்காரனால தான் முடியும். சொந்தக்காரனாலயா? என்னடா இது? எம்எல்ஏ சொன்னா நடக்கும், மந்திரி சொன்னா நடக்கும். நானும் அசலூர். இந்த ஊர்ல சொந்தக்காரன் எங்கே தேடுவேன்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கிளி முத்தம்மா சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். முத்தம்மா? எங்க அத்தை மக முத்தம்மா. அது கூட இங்கதானே இருக்கு சொன்னாங்க. என்னமோ தெரு பேர் சொன்னாங்களே. பஜன கோயில் தெரு. யோ, பஜன கோயில் தெரு எங்க இருக்கு? கிளிய கேட்டுடுமா? வேணாம் வேணாம், இது கூட கிளிதானா? ராமு ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் பாபா இப்ப வந்துடுறேன். உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? எங்க இப்ப பிளைட் கிளம்புறதுக்கு நேரமாச்சு. அவங்கள தனியா பேச விடாம நீ கூட போய் பேசிட்டு இருக்கிய. ஐயோ மறந்தே போயிட்டேங்க. உனக்கு என்ன ஒண்ணு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாங்க. நீங்கதான் வேணும். அங்க என்ன வரப்ப வெள்ள பொம்பளைங்களை கூட்டிட்டு வராம இருந்தா அதுவே எனக்கு பெரிய பரிசு. 2 நாள் உன்னை பார்க்காம இருந்தாலே என் நெஞ்சு படப்பட நடிக்குமே. 2 வருஷம்னா எப்படி ராமு? உங்க விருப்பப்படிதாமா போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிப்புல கவனமா இரு. உங்க அப்பா மாதிரி பேர் வாங்கணும். ராமு வாரத்துக்கு ஒரு தடவை லெட்டர் எழுதுப்பா. லெட்டர் எதுக்குமா? டெலிபோனே பண்றேன். சரிப்பா. வர்றேங்க. போயிட்டு வாப்பா. வர்றேன் மாமா. தேங்க்யூ. பாப்பா. அங்கிள். தேங்க்யூ. ஜாக்கிரதை ராமு. அமெரிக்காவில இருந்து நான் ராமு பேசுறேன். ராம தம்பிங்களா? அமெரிக்காவில இருந்தா நான் அம்மாவை கூப்பிடுறேன். நல்லா இருக்கியா? இருக்கேன் சார். நீங்க ஹாலிவுட் பாத்தீங்களா? ஹாலிவுட்டும் பாக்கல, கழுத குட்டியும் பாக்கல. அம்மா எங்கடா? என்னடா என்ன பேசுற? யார்கிட்ட இருந்து போன்? நம்ம ராமுமா? அமெரிக்காவில இருந்தா. அறிவு கட்டவனே விலகுடா. ஹலோ ஹலோ ராமு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ராமு. உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குமா. வெரி குட் வெரி குட். எனக்கு வேண்டியது அதுதான். ஆமா ஜானகி இருக்கா? இருக்கா, கூப்பிடுறேன். ஜானகி ஜானகி. ராமு போன்ல இருக்கா, சீக்கிரமா வந்து பேசு. என்னங்க? ஐயோ அப்படி இல்ல, இப்படி. என்னங்க? ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ இல்ல ஹலோ. ஹலோ ஹலோ ஜானகி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வந்து ஜானகி, உன் ஜட கொஞ்சம் சத்தம் கேட்காம ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. அப்பா சும்மா இருங்க. நீ அங்க நான் இங்க சும்மா தானே இருக்கணும். ஏதாவது பேசு. என்ன பேசுறதுங்க? எதையாவது பேசு ஜானகி. ஓ, அங்க பக்கத்துல அம்மா இருக்காங்கல்ல. நீ ஒரு வேலை செய். நாளைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு போன் பண்ற. தூங்காம போன் பக்கத்திலே இரு. மணிக்கணக்கா பேசலாம். அது சரி, ஒரே ஒரு கிஸ் கூட. அப்படின்னா? சரி சரி, நானே கொடுக்கறேன். போங்க. எதுக்கு மச்சின்னு சொன்ன? என்ன சொன்ன அவன்? ஏதோ கிஸ்ன்னு சொன்னாரத்த. அத்த மருந்து, சித்த வைத்திய மருந்து. எனக்கு வேண்டியது காளிதாசன் பாஷை இல்ல, ஷேக்ஸ்பியர் பாஷை. அப்படின்னா இங்கிலீஷ். நீங்க கத்து கொடுங்க அத்த, நான் கத்துக்கிறேன்.
பேபி யார் வந்திருக்காங்க பாரு. குட் மார்னிங் ஆண்டி. நல்லா இருக்கியா பேபி? ஜானகி நான் போய் காஃபி கொண்டு வரேன், உட்காரு. நீங்க தான் செய்யணுமா? சமையல் வேலையெல்லாம் நானே இருந்து செஞ்சாதான் எனக்கு திருப்தி. உட்காரு. என்ன படிக்கிறமா? இங்கிலீஷ் புக். எத்தனாவது கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆண்டி? நானா? நானு பேபி ஆண்டி கிட்ட வாயிடுச்சு உட்காந்துருக்கிய, போய் மாடியில போய் படிப்போம். ஹலோ, ஹாய் ராதா. என்ன வீட்டு பக்கமே ஆளை காணோம்? வீட்டுல தான் இருக்கேன், சீக்கிரமா வா. ஓகே. யாருன்னு அது? ராதானே என் ஃப்ரெண்டு. பிரைவேட் கம்பெனில டைபிஸ்டா வேலை பாக்குறா. அவ வீட்டுக்கார் கூட அதே கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப அநியாயமா இருப்பாங்க. டிங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you want. ஹாய் ராதா, நல்லா இருக்கியா? என்னடி இழைச்சு போயிட்ட? ஏய், ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தம்பி வயசு தான், பரவாயில்ல சொல்லு. சொல்லுடி. என்ன சொல்றது சுமதி, அவர் முன்ன விட மாறி போயிட்டாரு. ஒரு பொண்ணோட சவகாசம் வச்சுக்கிட்டு என்ன முழுசா மறந்துட்டாரு. என் மேல என்னென்னமோ பழி சுமத்தி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. எதுக்கு? டைவர்ஸ்க்காக. வாட்? டைவர்ஸா? வேணும்னா நீயே பாரு. எங்க? அடே, இது நம்ம ஆபீஸ் ஸ்டாம்ப் ஆச்சு. அதுக்குதான் உன்னை பார்க்க வந்தேன். ஐ வெரி சாரி ராதா. குமாஸ்தா சார், குமாஸ்தா சார். இத வந்துட்டமா. இத பாருங்க, இந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு வாங்க. இது சொன்ன வேலையை செய்யுங்க, போங்க. என்னங்கம்மா? படுக்கை அலங்கரிக்கிற பதுமை நினைச்சுதான் பெண்கள் வாழ்க்கையில விளையாடி பாக்குறாங்க. சுமதி, என்னமா இது? நீங்க செஞ்சிருக்கிற நல்ல காரியம் பாருங்க. லாயங்க நோட்டீஸ் மட்டும் விடுறது இல்லைங்க, 2 மனசையும் பிரிச்சு வச்சுதான் சம்பாதிக்கணுமா? எங்க உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்பாதிச்சு வச்சது போதான்னு அந்த காரியத்தை செய்யறீங்க? ஒரு குடும்பத்தை வாழ வச்சுதாங்க பாக்கணும், பிரிச்சு வச்சு பார்க்க கூடாதுங்க. வெரி சாரிமா, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் உங்க லாயர். டோன்ட் வரி. செட்டியார கார் அனுப்பிச்சு வீட்டுல விட சொல்லுங்க. ஆயிட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. வரேன். நல்லதுமா. என்னங்க, அப்பாவை பொண்ணான ராதாவுக்கா இந்த அநியாயம் நினைச்சதும் தொந்தரவு படுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு இருக்கு சுமதி. கெட்டதை கேட்டாலும் கெட்டதை பார்த்தாலும் கெட்டதை சொன்னாலும் பிடிக்காத உனக்குன்னு எனக்கு தெரியும். வர்ற ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். என்னங்க அண்ணே, ஜானகி, தினமும் உங்க 2 பேர் காலையை தொட்டு கும்பிட்டா போதும், வேற எந்த கோவிலுக்கு போக வேண்டியதில்ல. ஜானகி, வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பை ஆர்டர் பொன்னுச்சாமி. என்னங்க இது திடீர்னு இப்படி ஒரு போர்டை மாட்டி இருக்கிறீங்க? இனிமே குழந்தையே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். எப்படியாவது ஒரு குழந்தை வேணுமா? அது என்ன மார்க்கெட்ல விக்கிற பொருளா? போங்க நீங்க. எனக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நீ ஆசைப்படுவேன்னு தானடி நான் ஆடி போயிருக்கேன். இப்படி ஒரு போர்டையும் மாட்டி வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், இந்த போர்டுக்கும் குழந்தைக்கும் என்னங்க சம்பந்தம்? இருக்குடி இருக்குடி, விதி எங்க வீட்டை தேடி வந்துருமோன்னு பயமா இருக்கு. முத்தம்மா, என்ன நீ என்ன பண்ற? வீட்டுக்குள்ள போய் இந்த கதவை சாத்திக்கிற, மாடிக்குள்ள போய் மாடி கதவையும் சாத்திக்கிற. சொந்தக்காரன்னு எவன் வந்து கதவை தட்டினாலும் சரி. போங்க நீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்தாங்க. இப்ப வேலை இருக்கு. முத்தம்மா, என்ன ஐயா? உன்னை நம்பித்தான் போறேன், திறந்துராத. சரி சரி போங்க.